குமாரே, ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் குமார். இஎம்ஐல போட்டுக்கலாம். வேலைக்கு போக பஸ்ஸே செட் ஆக மாட்டேது குமார். டைமே சேவ் பண்ண முடியல. எப்படியாச்சும் ஒரு டூ வீலர் ஒன்று வாங்கிடணும். இஎம்ஐல போட்டுக்கலாம். குமாரே, எப்படியாச்சும் சிரமப்பட்டாது ஒரு வீடு ஒன்று வாங்கிடணும் குமார். லோன்ல போட்டுக்கலாம்டா. குமாரே, அவன்கிட்டலாம் சத்தம் வாங்க முடியாது குமார். வேற ஏதாவது நல்ல வழி இருந்தால் சொல்லு. சான்ஸே இல்லை. நீ மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குற? என்ன 10,000 கொடுக்குறாங்க. 10,000 வருஷத்துக்கு 1,20,000. இதில் நீ 365 நாள் சோறு சாப்பிடணும். இது இல்லாமல் வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணிக்கு தனியாக காசு தரணும். 10வது காது குத்தி கல்யாணம் மூக்குத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, மொய் வைக்கணும். அப்பாடா அப்படின்னு டயர்டாகி உக்காந்தோன்னு வச்சுக்கோ, அப்போ தான் காய்ச்சல் தலைவலி மூக்கு சளின்னு டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது இஎம்ஐ இல்லாமல் எப்படி ஃப்ரிட்ஜ் வாங்குவேன், வாஷிங் மிஷின் வாங்குவேன், டிவி வாங்குவேன், பைக் வாங்குவேன், வீடு கட்டுவேன்? நீ வாங்குற சம்பளம் சொத்துக்கே பத்தாது, அதுக்கே நீ லோன் தான் வாங்கி ஆகணும். அப்போ கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை தானே? ரைட்டு, என்ன பண்ண சொல்கிற? 10th முடிச்சு 11th குரூப் எடுத்து 12th படித்து முடிச்சு காலேஜுக்கு போனால் இந்த குரூப்புக்கு இப்போ ஸ்கோப் இல்லைப்பா, அதனால் உனக்கு சீட் இல்லைப்பான்னு காலேஜுக்காரன் சொல்ல, சரின்னு காலேஜாக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு காலேஜ் சீட்டு கிடச்சி படித்து முடிச்சு வேலைக்கு போனால் இந்த கோர்ஸுக்கு இப்போ ஸ்கோப் இல்லைப்பா, அதனால் உனக்கு வேலை இல்லைப்பான்னு அவன் சொல்ல, சரின்னு மனசை தளர விடாமல் வேலை தேடி அலைஞ்சு ஒரு வேலை கிடச்சி 4 பூரா உழைச்சி அவன் கொடுக்குற 10,000 சம்பளத்தில் என்னத்தை யோசிப்ப? இந்த குரூப் படித்தா இந்த கோர்ஸ் கிடைக்காது நான் ஸ்கூல்காரனுக்கு சொல்லவா? இல்லை இந்த கோர்ஸ் படித்தா இங்கே வேலை கிடைக்காது நான் காலேஜுக்காரன் சொல்லவா? இல்லை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லவா? சரி விடு குமார், கடைசி வரைக்கும் நாமலாம் இந்த இஎம்ஐ லோன் கூட தான் வாழணும். என்ன பண்ணுறது? ஆனால் குமார், சட்டமன்றத்தில் ரூலிங் பார்ட்டி என்ன பேசியிருக்குன்னா, இந்த கடன் கொடுத்தவங்க அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவாக இருந்தாலும் வாங்கும்போது ரொம்ப நாகரிகமாக வாங்கணும், இல்லைனா 10 வருஷம் ஜெயில் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. இது இப்போ ப்ராசஸில் இருக்குது. இது ஃபைனலாகி அமலுக்கு வந்துச்சுன்னா நமக்குலாம் நல்ல விஷயம் தானே? நிர்மலே, இங்கே நமக்கு வேலை கிடைக்கல, சம்பளம் பற்றில நான் பேசிட்டு இருக்கேன். நீ கடன் வாங்கிட்டு திட்டு வாங்க மகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நிர்மலே. அவனும் 10,000 சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்க வரான். அவன் பேசலைன்னு வச்சுக்கோ, அவனை வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. பேசுனா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. அப்போ கட்சி வரைக்கும் நம்மளே மாரி ஆளுங்க தான் பாதிக்க போகிறானுங்க. ஆனால் கம்பெனிக்காரன்